ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, நிறைய பேர் யூடியூப் சேனல் வீடியோ போகிறவங்களுக்கு தம்ப்நெயில் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. அதாவது அந்த தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னே தெரியல. அது தெரியாதவங்களுக்காக சரி நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கிரியேட் பண்ணிக்கிறேன். அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எந்த வீடியோ போட போகிறீங்களோ அந்த வீடியோ எடுத்துக்கோங்க. அந்த வீடியோவில் நல்ல ஒரு முக்கியமான ஒரு சீனை ஒரு ஃபோட்டோ மாதிரி இமேஜ் மாதிரி எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சு ரெடி பண்ணிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபோனில் பிக்சல் லேப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அது நம்ம ப்ளே ஸ்டோரில் போனீங்களா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு அதில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பிக்சல் லேப்போடைய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் கமெண்டில். நான் அது இருக்கிற எல்லா செட்டிங்கும் என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு நான் வீடியோ தனியாக போடுறேன். இப்போதைக்கு நம்ம தம்ப்நெயில் செட் பண்ணுறது மட்டும்தான் நான் போடுற வீடியோ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மொபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஸ்கொயராக ஒரு கட்ட மாதிரி வரும். அதில் இப்போ நியூ டெக்ஸ்ட்னு இருக்குது. நீங்கள் அந்த நியூ டெக்ஸ்ட்டுங்கிறத அந்த டெலிட் இதை சிம்பிள் தொட்டினீங்களா டெலிட் பண்ணிடலாம். இந்த இதை இமேஜ் சைஸு என்ன சைஸ் வேணும் நமக்கு வீடியோ அது யூடியூப்புக்கு தம்ப்நெயில் சைஸ் வேணும். அதனால பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மூணாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரும் பாருங்கள். இதில் அந்த கஸ்டம்க்கு ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள். அந்த ஏரோ மார்க் டச் பண்ணிங்கனாக்கா அதில் பாருங்கள் கஸ்டம் ஸ்கொயர் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அதில் பாருங்கள் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. அந்த தம்ப்நெயில் செட் பண்ணிக்கலாம் தான் உங்களுடைய வீடியோவில் தம்ப்நெயில் அந்த வீடியோ சைஸ் உங்களுக்கு இமேஜ் வரும். ஓகேங்களா? அதனால் யூடியூப் தம்ப்நெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிங்க. அதனுடைய சைஸ் பாருங்கள் 1280 720 வருதுங்களா. இப்போ ஓகே கொடுத்துருங்க. 16:9 அப்படின்ற அளவு. இப்போ இது கலர் மல்டி கலராக இருக்குது. நமக்கு ஒரே கலராக வேணும் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் அதே ஆப்ஷனில் கீழே பாருங்கள், இந்த கலர் ஆப்ஷனை பாருங்கள். அந்த கலரில் மேலே டச் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்துடும் இமேஜுக்கு. இப்போ நான் இந்த கலர் டச் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல் சைஸ் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம அந்த வீடியோவுடைய ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு சீனாக ஒன்று ஃபோட்டோ எடுத்து வச்சோம் இல்லைங்களா. அது பாருங்கள், இந்த ஏக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷன். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். அதில் இமேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, இம்போர்ட்னு இருக்குது பாருங்கள். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் கேலரிக்கு போவோம். உங்கள் கேலரியில் அந்த ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்களோ அந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்த உடனே நம்ம வீடியோவை போய் டச் பண்ணி பார்க்கணும். அதுக்காக தான். பாருங்க, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன், எடுத்துட்டேன். அதில் பாருங்கள், அதிலே கிராப்ட் வருது. நீங்களே கிராப் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த டிக் பட்டனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், இந்த பிக்சல் லேப்பில் இந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்துருச்சு. அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு டச் பண்ணி அப்படியே இழுத்திங்கனாக்கா ஃபோட்டோ நல்லா பெருசாகிடும். பாருங்கள், உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நமக்கு பெருசாக வேணும்னா பெருசாக வைக்கலாம், சின்னதாக வேணாலும் சின்னதாக வைக்கலாம். இப்போ அடுத்து நம்ம எதாவது டெக்ஸ்ட்டு டைப் பண்ணணுன்னாக்கா இந்த ஏவை டச் பண்ணிவிட்டு அதில் டெக்ஸ்ட்னு இருக்கு பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். அப்புறம் எடிட்டை டச் பண்ணுங்கள். எடிட்டை டச் பண்ணிங்கன்னா பாருங்கள் வந்துருச்சு. இதில் இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு நீங்கள் என்ன அந்த வீடியோவுக்கு என்ன டைட்டிலோ இல்லை என்ன கொடுக்குறீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நான் பாருங்க கொடுக்குறேன். அதாவது நீங்கள் தமிழில் கொடுக்குறதா இருந்தாலும் தமிழில் கொடுக்கலாம், இங்கிலீஷில் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு டைட்டிலில் என்ன தர போகிறீங்களோ டைட்டிலையோ இல்லை உங்களுடைய வீடியோ பார்த்த உடனே நம்ம வீடியோ போய் பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம அந்த இமேஜை செலக்ட் பண்ணி வைக்கணும். அந்த வீடியோ சம்மந்தப்பட்டதான் எழுதணும். அதுக்காக வேறு எதனா எழுதிடாதீங்க. மக்களே, சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் வீடியோலாம் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் சம்மந்தமான நிறையா
டவுட்டில் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி காப்பிரைட் ப்ராப்ளம், மானிட்டேஷன் இந்த மாதிரி ஏதாவது டவுட்னா நீங்கள் கேட்டிங்கன்னா கூட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம இப்போ பாருங்கள், நான் டைப் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா நான் தங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு அதை தமிழாக மாறும். நமக்கு அதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் நம்ம திருத்திக்கலாம். சரிங்களா? மகளிர் தினத்தில் என் குழு உறுப்பினருக்கு கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிட்டேன். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்கள் வந்துச்சு. லெட்டர்ஸ் தெரியுதுங்களா? இப்போ வந்து முதல்ல இந்த லெட்டர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணால் கலர் கொடுக்கணும். கலர் கொடுக்கறதுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் கலர் ஆப்ஷன் வருது பாருங்கள். அந்த கலர் கொட்டுற மாதிரி இருக்குங்களா, அதை டச் பண்ணுங்கள். கொடுத்துட்டு ஒயிட்டு கொடுத்துட்டு போல்டு கொடுத்துருங்க. நான் வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டேன். அப்புறமா இந்த பிஜியை டச் பண்ணிங்கன்னா போல்டு கொடுத்துருங்க. அப்புறமா பாருங்கள் ஸ்ட்ரோக்குன்னு இருக்குது பாருங்கள் கீழே இந்த சைடில், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அதை ஆன் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த ஷேடு வருது இல்லைங்களா, அதுதான் அந்த என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள். அந்த கீழே வந்து நம்ம எந்த அளவுக்கு இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு டெப்த்து இது வரும். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா கொடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது லெட்டர்ஸ் மாற்றணுன்னா கூட மறுபடியும் நீங்கள் எடிட் கொடுத்து மறுபடியும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமானாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அதோடைய உங்களுடைய விருப்பம்தான். பாருங்கள், நான் கொடுத்துட்டு இது எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல, அதே மாதிரி லெட்டர்ஸ் பெருசாக வேணும்னா கூட பெருசாக பண்ணலாம், சின்னதாக வேணுனாலும் சின்னதாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பிக்சல் லேப்போட டீட்டெயில் வந்து நான் அடுத்த வீடியோவில் தேவைப்பட்டதாக சொல்லுங்கள், போடுறேன். பாருங்கள் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணால் அவ்வளோதான், சேவ் பண்ணிக்கணும். இந்த ஜேபிஜின்னு இருக்குல்ல, டச் பண்ணிட்டு பிஎன்ஜின்னு இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு சேவ் கேலரின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கேலரியில் வந்து இந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி தம்ப்நெயில் ரெடி பண்ணுங்கள் சொந்தங்களே, உறவுகளே. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவில் ஷார்ட்ஸ் வீடியோவில் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ சொந்தங்களே.